செல்போன். இந்த ஏரியாவுக்கு வந்தது மகாமடத்தனம் என்று வந்த அடுத்த நாளே மனம் புழுங்கினார் உதயா. சொந்த வீட்டுக்காரர்கள்தான் இங்கு நெடுநாள் தாக்குப்பிடிப்பார்கள். அங்கும் இங்குமாக சில வீடுகள், கட்டி முடிக்காது பாதியில் நிற்கும் வீடுகள், சில குறுகலான தெருக்கள். மழை பெய்தால் ஏரியா ரொம்ப மோசமாகிவிடும். அடுத்து இரவு 8 மணிக்கே ஏரியா அடங்கி விடுகிறது. அந்த பெரிய வீட்டை பார்த்தார் உதயா. சோலைமலை நிவாஸ். அதற்கு பிறகு ரோடு கிடையாது, டெட் எண்ட். தெருவின் முனையில் தனியாக இருந்தது. தன் வீட்டில் இருந்து சற்று தள்ளித்தான் இருந்தது. ஆட்கள் புழங்காததால் முன்னும் பின்னும் செடுகொடிகள் காட்டுத்தனமாக வளர்ந்திருந்தன. வெளிச்சுவர்களில் பெயிண்டுகள் உதிர்ந்து காரை படிந்திருந்தது. வீட்டின் வெளி ஜன்னல் கதவுகள் இரண்டொன்று திறந்திருந்தன. உள்ளே ஒரே இருட்டு. கிணறும் பாலடைந்து அதன் சுற்றுச்சுவர்களில் நிறைய காக்கைகள் மற்றும் புறாக்களின் எச்சங்கள். என்ன சார், அந்த வீட்டையே பார்க்குறீங்க? ஏரியாவுக்கு புதுசா? ஆமாம், என் பேரு உதயா. அடுத்த தெருவில் தான் குடி வந்திருக்கேன். ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஜிஎம். நீங்க? நானும் இதே ஏரியா தான். ஐம் சுதாகர். ரொம்ப வருஷமா இருக்கேன். நேத்து என் பொண்ணு வாக்கிங் வரும்போது என் செல்போனை இந்த வீட்டு உள்ள தூக்கி போட்டுட்டா. பிளாக்பெரி, விலை 40,000 ரூபாய். 40,000 ரூபாயா? ஐயையோ, இந்த வீட்லையா? மிரட்சியாக சுதாகர் உதயாவை பார்த்தார். அவ மூல வளர்ச்சி கம்மியான பொண்ணு. விளையாட்டா உள்ள தூக்கி போட்டுட்டா. ஏன் உள்ள போய் எடுக்க முடியாதா? சார், இது பேய் வீடு சார். இந்த வீட்டில் குடியிருந்த கீதா, அப்புறம் வினோதினி, அதுக்கப்புறம் லக்ஷ்மி, 3 பொண்ணுங்களும் தூக்கு மாட்டி செத்து போயிடுச்சுங்க. ராத்திரியில பேய் நடமாட்டம் வேற இருக்கு. அதற்கப்புறம் யாருமே ரெண்டுக்கு வரல. ஓனர் இந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறது இல்ல. பயந்துட்டு பூட்டியே வச்சிட்டாரு. என்ன, தூக்கு போட்டுட்டாங்களா? ஜனங்க கதை விடுவாங்க சார். நான் இந்த ஏரியாக்காரங்கிறதுனால கீதா, வினோதினி, லக்ஷ்மி 3 பேர் சாவுக்குமே சுடுகாட்டு வர போனவன் சார். கீதா என் தூரத்து உறவு சார். இடிச்சிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு வாஸ்து வச்சு திருப்பி கட்டலாமே. சுதாகர் நமட்டு சிரிப்போடு அவரை பார்த்தார். ஒரு சின்ன வயசு கான்ட்ராக்டர் தைரியமா டீல் பேசினாரு. அடுத்த வாரம் தூக்கு மாட்டி இறந்துட்டாரு. அதற்கு பிறகும் 2 பேர் வந்து ஃப்ளாட் போடலாம்னு இறங்குனாங்க. 2 பேரும் ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்க. ஒரு மாஜி எம்எல்ஏவும் இந்த மாதிரியே போயிட்டாரு. ஓனர் பயந்து போய் அப்படியே விட்டுட்டாரு. முனிசிபாலிட்டி ஆளுங்க குப்பை அள்ள கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் தற்செயல். இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இல்லை. ஜனங்க நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க. ஐயோ சார், நீங்க புதுசு, ஒன்றும் தெரியல. உள்ள போன ஒரு பசுமாடு, 2 நாய் எல்லாம் செத்துருச்சு. நீங்க செல்லெடுக்க உள்ள போய் ஏடாகுடமா ஏதாவது ஆயிட போகுது. போவாதீங்க சார். செல்லோட விலை வேற 40,000 ரூபாய். பேயை பார்ப்பதை போல உதயாவை பார்த்து மிரண்டு விட்டு நைஸ் மீட்டிங் யூ என்று சொல்லிவிட்டு சுதாகர் மறைந்தார். உதயா மணியை பார்த்தார். மாலை 6:30. மெதுவாக இருட்ட ஆரம்பித்தது. சோலைமலை நிவாசை நெருங்கினார் உதயா. நெருங்க நெருங்க இதயம் மெதுமெதுவாக படபடக்க ஆரம்பித்தது. வேர்த்து கொட்டியது. 40,000 ரூபாய் செல்போன். விட மனசில்லை. கேட்டில் கை வைத்த போது ஜிவ்வென்று உடம்பு முழுவதும் பரவி விரைத்து போனார் உதயா. கீதா, வினோதினி டீச்சர், லக்ஷ்மி. மீண்டும் படபடப்பு. ஒரு வியர்வை குளியல். ரோட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிசோடி விட்டது. தன் கையில் இருந்த இன்னொரு செல்போனில் மணி பார்த்தார் உதயா. மணி 7:15. பயந்து பயந்து கேட்டை நெருங்க
எவ்வளவு நேரம் ஆகிவிட்டதா? வீட்டில் கூட சொல்லவில்லையே. டார்ச் லைட்டாவது எடுத்து வந்திருக்கலாம். வியர்வையை துடைத்துக்கொண்டு ஒரு குருட்டு தைரியத்துடன் கேட்டை தாண்டி எகிரி குதித்தார் உதயா. முட்களும் புல்செடிகளும் காலில் நெருடியது. 4வது பெட்ரூமின் ஜன்னலை நெருங்கினார். அதனுள்தான் செல்போன் விட்டெறிந்தாள் தன் பெண் பூர்ணிமா. கால்கள் படபடப்பில் எலும்புகள் வலித்தன. கதவை கஷ்டப்பட்டு திறந்தார். நாய் இறந்த வாடை குடலை புடுங்கியது. மூக்கை மூடியவாறு உள்ளே பார்த்தார். இருட்டு. தட்டுமுட்டு சாமான்கள் நிழலாக தெரிந்தன. தன்னுடைய இன்னொரு செல்போனில் அந்த நம்பரை கூப்பிட்டார். உள்ளே டேபிள் மேல் சார்ஜ் வைக்கப்பட்டு செல் பளிச் பளிச் என்று ஒளிர்ந்தது. பாட்டு ஹாலில் எதிரொலித்தது. திகிலை கூட்டியது. ஒட்டிய உதட்டை பிரிக்க முடியாமல் படபடத்தார். மீண்டும் அடித்தார். 1000 மலர்களே மலருங்கள். இதுவும் தன் செல் டியூன் அல்ல. மீண்டும் செல்லில் தன் நம்பரை உறுதி செய்கையில் உள்ளே குரல் கேட்டது. ஏ கீதா, 2வது வாட்டி செல் ரிங் ஆகுது, எடுடி. என் கையில மருதாணி இட்டுட்டு இருக்கேன், லட்சுமியை எடுக்க சொல்லுடி வினோ. முற்றும்.